நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனங்களில் விலை தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல். ஜனாதிபதியால் உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் 4 நியமனம். பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை ஆரம்பம். அனுர அரசின் வரி கொள்கையால் வங்கிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. பொதுமக்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் தொடரும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பசிலுக்கு எதிரான ரகசிய நகர்வுகள் ஆரம்பம், விரைவில் சிக்கலாம். இரவு இடம்பெற்ற கோர விபத்து, ஸ்தலத்திலேயே உயிரிழந்த போலீஸ் அதிகாரி. நாட்டின் பல பகுதிகளில் விசேட சோதனை, 2 பெண்கள் உட்பட 22 பேர் கைது. நீக்கப்படும் மகிந்தவின் பெயர், அரசாங்கத்தின் உறுதியான அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் 50% வரை அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்மத் மிரேஞ்சிகே தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்ததன் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி வீதம் வெளியிடப்பட்டுள்ளது. இது விசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ள குறித்த வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் முதல் அமுலுக்கு வந்துள்ளது. இதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200% மற்றும் 300% வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திரத்திறன் அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்த வரி விகிதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் வெட்வரி நீங்களாக 15 முதல் 20% வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 4 புதிய உச்ச நீதிமன்றங்கள் நீதியரசர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். குறித்த நியமனமானது இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்படி மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான RMS ராஜகருணா, மேனகா விஜயசுந்தர, சம்பத் பி அபேகோன் மற்றும் MSKP விஜயரத்ன ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாரநாயக்கவும் கலந்து கொண்டார். தைப்பொங்கல் பண்டிகைக்காக கொழும்பிலிருந்து ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போதுமான பேருந்து சேவைகள் இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தொடருந்து திணைக்களம் 4 விசேட தொடருந்துகளை சேவையில் இணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 10ஆம் தேதி முதல் தொடருந்துகள் சேவையில் இயக்கப்பட்டு வருவதாக தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் AD ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி இரவு 7:30 மணிக்கு ஒரு தொடருந்து புறப்படும் என மற்றைய தொடருந்து பதுளையிலிருந்தும் மாலை 5:40 மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் என்றும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அனைத்து வங்கிகளிலும் வைப்பு செய்யப்பட்டுள்ள வைப்புத் தொகைகளுக்கு விதிக்கப்படும் பிடித்தம் செய்யும் வரி 5%இலிருந்து 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வங்கிகளில் ஏற்கனவே வைப்பு செய்யப்பட்ட சுமார் 300 மில்லியன் ரூபாய் பங்குச் சந்தையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக பங்குச் சந்தையில் கணிசமான வளர்ச்சி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலையான வைப்புகளுக்கு பிடித்தம் செய்யும் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் அதிகளவான வாடிக்கையாளர்கள் வங்கியில் இருந்து பணத்தை மீள பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக வங்கிகளில் பணப்புழக்க நெருக்கடி உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு காரணமாக வங்கிகள் மட்டுமன்றி பிரபல நிதி நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய வங்கி ஆளுநரின் தகவல்களுக்கு அமைய இலங்கையின் வங்கிகளின் 65 மில்லியன் வைப்பு தொகைகள் உள்ளன. அவற்றில் சுமார் 1.7 டிரில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் நிதி வரம்பை அதிகரிக்கும் நோக்கில் வங்கிகளில் பெறப்படும் வட்டிகளுக்கு இந்த பிடித்த செய்தல் வரி அறவீடு செய்யப்படுகின்றன. அதேவேளை நிலையான வைப்புகளுக்கு வருடாந்தம் 18 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகைகளை வட்டியாக பெற்றால் அதற்கும் வரி செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.
செயற்கை நுண்ணறிவு குறித்த தேசிய கொள்கை உருவாக்குவதற்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த அறிவிப்பை டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த தேசிய கொள்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள குழுவானது அவற்றை ஆராய்ந்து இறுதி வரைவினை தயாரிக்க உள்ளது. இதற்கான மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரையில் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையை முன்னெடுப்பதன் ஊடாக நுண்ணறிவு மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அதன் ஈடுபாடு மற்றும் எதிர்காலத்தில் முன்னோக்கி பயணிப்பதற்கான நாட்டின் அர்ப்பணிப்பு மிக்க உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதே நோக்கமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் இன்றைய தினம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேலும் கிழக்கு உவா மத்திய மாகாணங்களிலும் பொலனருவி மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உவா மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராயபக்ச தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் இரகசியமான முறையில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஃபசில் ராயபக்சவின் சொத்துக்கள், அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள் மற்றும் சேமிப்புகள், வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் ஒரு கட்டமாக ஃபசில் ராயபக்சவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தக துறையினர், முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் அண்மை காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் ஃபசில் ராயபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே எந்தவொரு விசாரணைக்காகவும் இலங்கைக்கு தான் வரப்போவதில்லை என்று ஃபசில் ராயபக்ச தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. ஹம்பாந்தோட்டை ரன்னவிலவில் உள்ள படாத்த பண்ணைக்கு அருகில் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹங்கம போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் அம்பலாந்தோட்டை போலீசில் இணைக்கப்பட்ட 54 வயதான போலீஸ் அதிகாரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் அம்பாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த நோனகம என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரியப்படுகின்றது. குறித்த போலீஸ் அதிகாரி தனது மோட்டார் சைக்கிளில் ரன்னவிலவிலிருந்து கங்கம நோக்கி சென்று கொண்டிருந்த போது கங்கமவிலிருந்து ரன்ன நோக்கி சென்ற ஒரு கெப் ரக வாகனத்துடன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். கெப் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் உடல் ரன்னா கிராமப்புற மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கெப் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து குறித்து கங்கம போக்குவரத்து பிரிவு போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பல பகுதிகளில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப்பொருள் மற்றும் மதுபானத்துடன் 2 பெண்கள் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்புகள் ஆக்கியங்கல்ல, பானந்துறை மற்றும் ரம்புக்கனை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் விசேட அதிரடிப்படைகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் உதவியையும் பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைதான சந்தேக நபர்களிடமிருந்து 83 கிராம் 710 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 15 கிராம் 950 மில்லிகிராம் ஹெரோயின் ஆகியவை போலீசார் கைப்பற்றினர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது 525 கிராம் கஞ்சா, சட்டவிரோத மதுபானம் 36 லிட்டர் 750 மில்லி லிட்டர் மற்றும் 1066.5 லிட்டர் கோடா ஆகியவற்றை கண்டுபிடித்ததாக போலீசார் கூறுகின்றனர்.
கோமாகம தியகம சர்வதேச மைதானத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்கப்படும் என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அதன் கட்டுமானத்தில் பெரும் தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாடுவதற்கு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணைகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்யப்பட்ட பணிகள் ராஜபக்சவின் பொருத்தமாக இருந்தாலும் அது நாட்டிற்கு சர்வதேச சமூகத்திற்கும் பொருந்தாது என்றும் சுனில் குமார கூறியுள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலன்களில் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஜெனரேட்டர்களை கண்டுபிடித்ததாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸ் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.